நண்பர்களே வணக்கம். கிஃப்ட் நிஃப்டி பொசிஷனை பார்த்தா எனக்கு இன்னும் பயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக மண்டே வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1.14% நெகட்டிவாக இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 48 மணி நேரத்தில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் ஆகலைன்னா ஈரானோட பவர் பிளான்ட்ஸ் மேலே வந்து அட்டாக் பண்ண போகிறோன்னு ஒரு த்ரெட்டனை கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டாக நல்ல நியூஸ் இது இல்லைன்னு தெளிவாக தெரியுது. இந்த வீடியோவில் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நாளைக்கு இன்ட்ராடேக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு 5 ஸ்டாக்ஸை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பொசிஷன் ஆஸ் ஆன் டுடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 ஸ்டாக்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆஸ் ஆன் டுடே மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து லாங் டைம் ஹோல்டிங்க்கு சூட்டபிளான ஒரு 5 ஸ்டாக்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கே தெரியும் பேங்கிங் செக்டர்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா நல்ல ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. குறிப்பா HDFC பேங்க் மாதிரி ஒரு பேங்க்லாம் 800 கீழே வந்தது பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் இன்னும் வீக்கா இருக்குன்னு தான் காட்டுது. ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் ஸ்மார்ட் மணி, நான் ரெகுலரா சொல்றது இந்த மாதிரி நேரத்துல தான் ஸ்மார்ட் மணி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா என்ட்ரி ஆகிற நேரம். இங்க வந்து பையிங் ரேஞ்சுக்கு நான் ப்ளூ கலர் லைன் கொடுத்துருக்கேன், டார்கெட் பிரைஸுக்கு வந்து கிரீன் கலர் லைன் கொடுத்துருக்கேன், ஸ்டாப் லாஸுக்கு ரெட் கலர் லைன் கொடுத்துருக்கேன். HDFC பொறுத்த வரைக்கும் 805க்கு மேல வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஹவெவர் டார்கெட்டா பாத்தீங்கன்னா 830ல இருந்து ஈவன் 845 வரைக்கும் நீங்க வந்து டார்கெட்டா பிக்ஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டாப் லாஸ் கட்டாயமா 770 நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டாக்ல ரீசன்ட் பேனிக் செல்லிங் முடிஞ்சு சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. வால்யூம் கூட அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனாலதான் HDFC நாளைக்கு நீங்க இன்ட்ராடே பிளேயரா இருந்தா கண்டிப்பா உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல இந்த ஸ்டாக் இருக்கணும்னு நான் சொல்றேன். பட் நண்பர்களே அதே நேரத்துல ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். இன்ட்ராடேல கண்டிப்பா லாஸ் அதிகமா இருக்கும். டெஃபினட்டா பாத்தீங்கன்னா இன்ட்ராடே வந்து ஒரு ரிஸ்கான ஒரு பிளே தான். அதனால வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸாக மட்டும்தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனா நீங்க கன்சிடர் பண்ண கூடாது நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போற ரெண்டாவது ஸ்டாக் பாத்தீங்கன்னா ICICI பேங்க். ICICI பேங்கோட லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1249 ரூபா ஆல்மோஸ்ட். பட் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 1220க்கு மேல சஸ்டெயின் இருந்தாலே நீங்க வந்து நாளைக்கு வாங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் யுவர் டார்கெட் பிரைஸா 1260 ரூபாய் நீங்க பிக்ஸ் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா மேண்டட்டரி. இந்த ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 1190 நீங்க பிக்ஸ் பண்ணலாம். பொதுவா பேங்க் நிஃப்டியில ஸ்ட்ராங்கான ஸ்டாக் ICICI பார்க்கப்படுது. மற்ற பேங்கிங் ஸ்டாக்ஸை விட இந்த ICICI பேங்க்ல ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் பாத்தீங்கன்னா ஒரு IT செக்டர். ரீசெண்டா IT செக்டர் லாஸ்ட் வீக்கா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கு. அண்ட் ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3% பாசிட்டிவா தான் இந்த இன்ஃபோசிஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல பையிங் ரேஞ்சா பாத்தீங்கன்னா இந்த 1220ல இருந்து 1250 வரைக்கும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டார்கெட் பிரைஸா பாத்தீங்கன்னா 1270 நீங்க வந்து பிக்ஸ் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டாப் லாஸ் மஸ்ட் பி 1190. அகைன் நண்பர்களே ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்கான காரணம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பேஸ்ட் ஆன் ஸ்டாக் வால்யூம், லாஸ்ட் வீக்ல ஸ்டாக் எப்படி இருந்தது, மொமெண்டம் எப்படி இருக்கு நெக்ஸ்ட் வீக்கு, இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் இது வந்து டைரக்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய பினான்சியல் அட்வைசரையும் அண்ட் நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச்சும் பண்ணிட்டு இன்ட்ராடேல இறங்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் பாத்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ். அதாவது டாடா மோட்டர்ஸ்ல உங்களுக்கே தெரியும் TMCV, டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளை பத்தி தான் பேசுறோம். டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 420 நிக்குது ஆக்சுவலா. அண்ட் உங்களோட பையிங் ரேஞ்சில் டெஃபினட்டா 440 தான் இருக்கணும். அண்ட் டார்கெட் பிரைஸா யூ கேன் கோ வித் 480 rupees. அண்ட் கண்டிப்பா ஸ்டாப் லாஸா நீங்க வந்து 430 வந்து பிக்ஸ் பண்றது அட்வைசபிளா இருக்கும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்ல மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தான் நாளைக்கு இந்த ட்ரேடிங் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்றதுக்கான காரணம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நண்பர்களே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1413 ரூபாயில நிக்குது. நீங்க பை பண்ணணும்னா 1420க்கு மேலேயே பையிங் ரேஞ்சா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் யுவர் டார்கெட் மஸ்ட் பி 1460. ஸ்டாப் லாஸா பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க 1370 கன்சிடர் பண்றது பெஸ்டா இருக்கும் எனக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இந்த இன்ட்ராடேக்கான 5 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறுபடியும் பார்த்தலாம். ஒன்னு HDFC பேங்க், ICICI அண்ட் இன்ஃபோசிஸ் ரொம்ப டிஃபென்சிவ் பிளே, அண்ட் டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல்,
Capital, and fifth one is Reliance Industries. ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக், அதாவது ஒரு குவார்ட்டருக்கு வந்து எந்த ஸ்டாக்ஸ் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட் எடுக்கலான்றதான் பார்க்க போகிறோம். இந்த 5 ஸ்டாக்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீழே இறங்கி இருக்கு உங்களுக்கு தெரியும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால. இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ இந்த 5 ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம குயிக்காக பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு குயிக்கா வந்து இமீடியட்டா நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு 3 மாசத்துக்கு ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ல நம்ம முதலாவதா பார்க்க போறது பாத்தீங்கன்னா எல்என்டி. எல்என்டி பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா இந்த ஜியோபாலிட்டிக் டென்ஷன்ல ஸ்டாக் வந்து ரொம்ப இறங்கிட்டு இருக்கு. பட் இதுங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பிளஸ் ஸ்ட்ராங் ஆர்டர் புக் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதனால மீடியம் டேர்ம்ல நல்ல அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்டாக்கா இதை பார்க்குறேன். பட் ஹவவர் இப்போ இருக்கிற பொசிஷன் நீங்க ரைட் நவ் வாங்கலாம். அண்ட் ஸ்டாப் லாஸா பாத்தீங்கன்னா ஒரு 8% நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம இந்த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த்ஸ்க்கான ஹோல்டிங் ஸ்டாக்கா தான் பார்க்குறோம். டார்கெட் பிரைஸா பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% இங்க இருந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அகைன் நான் உங்களுக்கு மறுபடியும் வந்து நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கேன். நான் வந்து செபி ரெஜிஸ்டர் கிடையாது. இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நாட்டோட தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் மிகப்பெரிய ஒரு கம்பெனியான பாரதி ஏர்டெல் பத்தி தான் பார்க்க போறோம். ரீசெண்டா அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல கிட்டத்தட்ட 38,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. பட் ஹவவர் இந்த ஸ்டாக்கோட பையிங் ரேஞ்சா வந்து பாத்தீங்கன்னா 1750 இருந்து 1820 பாத்தீங்கன்னா உங்களுக்கு பையிங் ஜோன்ல தான் ஆக்சுவலா இருக்கு. இன்னும் அக்ரிசிவா திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1850 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இன்னும் நீங்க வந்து கான்பிடண்டா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் டார்கெட்டா பாத்தீங்கன்னா 2050 ரூபாய் பிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ட்ராங் டார்கெட்னு பாத்தீங்கன்னா 2150 இருந்து 2250 வரைக்கும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ARPU இன்க்ரீஸ் ஆகிறதான் காரணம். ARPUனா ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர், அதாவது டெலிகாம் கம்பெனிக்கு ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து மாசத்துக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்றதுதான் இந்த ARPU சொல்லுது. கரண்டா ARPU பாத்தீங்கன்னா சுமார் 259 ரூபாயில இருக்கு. இண்டஸ்ட்ரியில இது வந்து பெரிய ஹையஸ்டா பார்க்கப்படுது. டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300ல இருந்து 350 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த ARPU இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஏகப்பட்ட அனலைஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு பாரதி ஏர்டெல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பெட் நான் சொல்லுவேன். பட் ஹவவர் இங்க இருந்து 7% வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் கன்சிடர் பண்ணி பிளே பண்ணுங்க. அதுதான் வந்து எப்பயுமே சேஃபா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். அதாவது இப்போ பேங்கிங் செக்டர்ல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி ஃபேஸ் இருக்குன்னே சொல்லலாம். அதுல ஆக்சிஸ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுறது தான் மெயின் பாயிண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா GNPA, அதாவது கிராஸ் NPA ஆல்ரெடி 1.4% ரேஞ்சுக்கு வந்திருக்கு. நெட் NPA பாத்தீங்கன்னா 0.4%. இது ரொம்ப ஸ்ட்ராங் சிக்னல் தான் பார்க்கப்படுது. அதாவது பேட் லோன்ஸ் குறையுது. இதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆக நல்ல வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா லோன் growth வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. கார்பரேட் SME செக்மெண்ட் ஸ்ட்ராங்கா grow ஆகுது. அது மட்டும் இல்லாம வேல்யூவேஷனை பார்த்தா பியர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ரொம்ப சீப்பா தான் இருக்கு. ஸோ ஓவரால் பேங்கிங் செக்டரோட ரெக்கவரியில இது வந்து கண்டிப்பா நல்ல பெட்டா இருக்கும். இப்போதைக்கு கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1205 நிக்குது. பையிங் ரேஞ்சா பாத்தீங்கன்னா 1260 இருந்து 1320 நீங்க டெஃபினட்டா பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு குவார்ட்டருக்கான டார்கெட் ஆக்சுவலா. அண்ட் டார்கெட் பிரைஸா பாத்தீங்கன்னா 1450 நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 3 மந்த்ஸ் டார்கெட்ன்றதால மொமெண்டம் வந்தா 1550 இருந்து 1600 வரைக்கும் இது போக வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. நாலாவது நம்ம பார்க்க போற ஸ்டாக் மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட். அதாவது ஆட்டோ செக்டர்ல ஸ்ட்ராங் டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எஸ்பெஷலி பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் நல்லா சேல் ஆகுது. முக்கியமான ட்ரிகர் என்னன்னா ரூரல் ரெக்கவரி தான் இங்க முக்கியமான ட்ரிகர். கிராமப்புற இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இதனால ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அதனால என்ட்ரி லெவல் காசு வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த செக்மெண்ட்ல மாருதி தான் எப்பயுமே லீடர். அடுத்ததா SU செக்மெண்ட்.
எஸ்யூவி பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸா இருக்குது அண்ட் கிராண்ட் விட்டாரா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கு. அப்கமிங் மந்த்ல நியூ லான்ச்சஸ் பிளஸ் ஹைபிரிட் ஃபோக்கஸ் கண்டிப்பா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம கமாடிட்டி பிரைஸ் வந்து ஸ்டேபிள் ஆகிறதால இங்க மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமான விஷயம் எக்ஸ்போர்ட் சைட்லயும் பாத்தீங்கன்னா நல்ல growth இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ ஓவராலா மாருதி வந்து ஒரு ஸ்டெடி growth ஸ்டோரினே சொல்லலாம். இங்க வந்து நீங்க பையிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 12,400 இருந்து 12,650 வந்து சூஸ் பண்றது சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். ஸ்டாப் லாஸா ஒரு 7% கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் டார்கெட் பிரைஸா 13,200 இருந்து 13,800 வரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த நேரத்துல மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது. அதனால உங்களுடைய பினான்சியல் அட்வைசர் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் எந்த ஸ்டாக்கையும் வாங்கணும் இல்ல விற்கணும். ஐந்தாவது நம்ம பார்க்க போற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டைட்டன் கம்பெனி. கன்சம்ஷன் ஸ்டோரியில ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராங் கம்பெனி இது. பிரீமியம் பிராண்ட் growth வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் இருக்கு. தனிஷ்க் மாதிரி ஒரு பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைசிங் பவர் இருக்கிறதால கஸ்டமர் பிரைஸ் சென்சிட்டிவ் இல்லை. அதனால மார்ஜின் ஸ்ட்ராங்கா மெயின்டைன் ஆகுது. ரீசன் கரெக்ஷன் வந்ததால இதுல நல்ல ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம அப்கமிங் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் சீசன் வந்து டிமாண்ட் இருக்கு. அதனால கம்பெனிக்கு ஒரு கூடுதல் பூஸ்ட்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா டைட்டன் வந்து ஒரு பிரீமியம் கன்சப்ஷன் பிளேனே சொல்லலாம். அக்குமுலேட் பண்ணக்கூடிய ரேஞ்சா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,119 இருக்கு. அக்குமுலேட் பண்ணக்கூடிய ரேஞ்சா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 4,000 இருந்து 4,150 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்குமுலேட் பண்ற ஒரு ரேஞ்சா நான் பாக்குறேன். டிப் வந்ததுன்னா 3,800 வரை கூட வந்து வரலாம். அப்படி இல்லைன்னா சேஃபா நீங்க பிளே பண்ணணும்னா 4,250க்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதை வாங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஸ்டாப் லாஸா 8% வந்து வைக்கிறது எப்பயுமே சேஃப். 3 மாசம் டார்கெட்டா பாத்தீங்கன்னா 4,400 வந்து வைக்கிறது நல்ல பெட்னு எனக்கு தோணுது. ஸ்ட்ராங் மொமெண்டம் வந்துச்சுன்னா 4,700 இருந்து 4,900 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு போக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 மந்த் ஹோல்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்என்டி பார்த்தோம், அடுத்து ஏர்டெல் பார்த்தோம், ஆக்சிஸ் பேங்க், மாருதி அண்ட் 5வது பாத்தீங்கன்னா டைட்டன் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லாங் டைம் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் ஃப்ரம் த கரண்ட் சுச்சுவேஷன். பட் அதுக்கு முன்னாடி டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்பவுமே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். டிப்ஸ் கேன் பி ரூமர் பேஸ்ட். டிப்ஸோட ஃபுல் ஃபார்மே பாத்தீங்கன்னா டு ஃபூல் இன்னசென்ட் பீப்புள் இன் ஸ்டாக்ஸ். இதுதான் வந்து டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே ஒரு டிப்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச்சை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்க மார்க்கெட்ல இந்த மாதிரி இன்ட்ராடே ஆகட்டும் இல்ல ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் ஆகட்டும் எதுவுமே நீங்க கேர்ஃபுல்லா நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு தான் இன்வால்வ் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், லாங் டைம் ஹோல்டிங் ஸ்டாக் வந்து குயிக்கா பார்த்தலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசா போனா உங்களுக்கு போர் அடிச்சிடும். லாங் டைம் ஹோல்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா HDFC பேங்க்ஸ். இந்தியாவில் ஸ்ட்ராங் பிரைவேட் பேங்க், லாங் டர்ம் காம்பவுண்டிங் மிஷின்னே சொல்லலாம். இப்போ கரெக்ஷன் வந்திருக்கிறது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெலிகாம் அண்ட் ரீட்டைல் எனர்ஜி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்க ஒரு கம்பெனி. ஃபியூச்சர் க்ரோ என்ஜின்னே சொல்லலாம் இதை. அடுத்ததா பாத்தீங்கன்னா TCS. கன்சிஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோ, டிவிடெண்ட் பிளஸ் ஸ்டெபிலிட்டி தான் இந்த ஸ்டாக்கோட மெயின் பவர். லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சேஃப் சாய்ஸ்னே சொல்லலாம். அடுத்தா பாத்தீங்கன்னா டாடா பவர், EV அண்ட் ரெனவபிள் எனர்ஜி ஃபியூச்சர் ஸ்டோரி இருக்கிற ஒரு கம்பெனி. நெக்ஸ்ட் 5 இயர்ல ஸ்ட்ராங் growth பொட்டன்ஷியல் வச்சிருக்க கம்பெனி. அதனால டெஃபினட்டா லாங் டர்ம் ஹோல்டிங் இந்த ஸ்டாக் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அடுத்தா பாத்தீங்கன்னா ஃபைனலா இன்ஃபோசிஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட லீடர்னே சொல்லலாம். குளோபல் IT டிமாண்ட் வந்து கண்டினியூஸா கண்டிப்பா இருக்கும். அதனால இன்ஃபோசிஸும் பாத்தீங்கன்னா லாங் டைம் ஹோல்டிங்க்கு சூப்பர் பெட்டா இருக்கும். இந்த 5 ஸ்டாக்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க ஆட் பண்ணி வச்சீங்கன்னா டெஃபினட்டா உங்க போர்ட்ஃபோலியோ கீழே சறுக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்த ஸ்டாக் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா அப்படியே கடந்துட்டு போயிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க வந்து எனக்கு வந்து நீங்க மோட்டிவேஷன் கொடுத்தாதான் இந்த மாதிரி நிறைய வீடியோவோட உங்களை வந்து நான் ரீச் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் திரும்ப சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் சேதுராமன். இது மார்க்கெட் மந்திரம். நன்றி நண்பர்களே.